அன்பினர்களே, உலக பேச்சுவார்த்தை முடிந்தாலும் இந்த ரணிலுக்கும் சஜித்துக்குமான இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவே இல்லாமல் போகின்றது. அதாவது ரணில் அந்த யூஎன்பி கட்சியை விட்டு ஒருபோதும் விடப்போவதில்லை. எந்த வலைவிலையாவது சிக்க வச்சு சஜித்தை யூஎம்பிக்குள்ள இழுக்கணும், இல்லாட்டி யூஎம்பி காரங்களை உள்ளுக்கு கொண்டு போகணும். இப்ப யூஎம்பி காரங்களை சஜித்து அணிக்குள்ள கொண்டு போனாக்கா அவருக்கு ஒரு சீட்டை பிடிச்சிட்டு உள்ளுக்கு போகலாம்னு பாக்குறாரு. இப்ப பாருங்க, 2 செய்தியை தாய் வாங்கி, அதாவது சமகி பலகேயே, அதாவது சமகி பல பேகையே பேக்கையும் தானே அது, சமைக்கு பல பேக்கையே, அதாவது துங்கமலை பாசம் ஒன்று இருக்கு, பேக்கைன்னா மடையன், புரியுதா? இந்த சிங்கள வார்த்தை பாருங்க, அதாவது பல பேக்கைன்னு சொல்லலாம். அவங்க அதான் சமைக்கு ஜன பல பேகையே பேக்கேன், சும்மா அதாவது இந்த லூசுக்காரன பைத்தியக்காரன சொல்ல முட்டாளை செல்லுவது சிங்கமலை பாசையில கிட்டத்தட்ட அது பேக்கைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப பல பேக்கையே, அப்ப பல பேக்கைன்கள் பரிதானே, அழகா புரிஞ்சு பார்த்தீங்களா? பல பேக்கைன்கள் உள்ள இடம்னு சொல்லலாம். அப்ப சமைக்கு ஜனபல பேக்கையே மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இடையில் நேற்று முன்தினம் மற்றொரு ரவுண்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இது ஒரு வெற்றிகரமான அரசியல் முடிவுக்கு வழிவகுக்கும் என நம்புவதாக சஜித் தெரிவிக்கிறார். இப்ப வந்துட்டா அடுத்து ரணில் பை என்ன சொல்றாரு, இனி தீவிர அரசியலில் நான் ஈடுபட போவதில்லை என ரணில் பையா சொல்றாரு. சரி, நீ தீவிர அரசியலில் ஈடுபட அந்த யூஎன்பி தலைமை போச நீ விரும்புற ஒரு ஆளை கொடுத்து போயேன், அதெல்லாம் கிடையாது. என்ன நடப்பென்றால், அதாவது இதை நல்லா சரியா மக்கள் புரிந்து கொள்ளணும். அரசாங்கத்துக்கும் சட்டமாதிபருக்குமான ஒரு பனிப்போர் போய் கொண்டிருக்குல்ல, ஆர்ப்பாட்டம், அப்புறம் அழுத்தம், அப்புறம் நாடாளுமன்றத்துக்குள்ள அவர் சீட்டை கிழிக்க ஒரு முடிவு, இப்படி முக்கோண வடிவத்தில் அரசாங்கம் காய் வறுத்து வர நேரையில இனி தீவிர அரசியலில் நான் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னாக்கா ரணில் இனி இல்லதானே. அதனால சட்டம் அதிபருக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்கன்னு பாக்குறாங்க. என்ன தெரியல, ஏற்கனவே நாம சொன்னமில்ல, அவருக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பேச்சுவார்த்தை அண்டகிரவுண்ட்ல போய் கொண்டிருக்குன்னு சொல்லி. அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுமோ தெரியல. அரசாங்கம் இதில் மூக்குடைப்பட்டிருக்கின்றது சட்டமா அதிபருக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தில். பாப்பமா செய்திக்குள்ள சமகி ஜன பல பேகையே மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு இடையே நேற்று முன்தினம் மீண்டும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. இது ஒரு வெற்றிகரமான அரசியல் முடிவுக்கு வழிவகுக்கும் என தான் நம்புவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமைந்ததாக குறிப்பிட்ட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவை ஒரு வெற்றியில் முடியும் என நம்பிக்கை வெளியிட்டார். என்னத்தை வெல்ல போறாங்க நீங்க? ஒருபோதும் வெல்ல போறல. இதன் மூலம் எதிர்கட்சிகளின் ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதை அவர் கோடிட்டு காட்டுகிறார். அதாவது இந்த நாட்டுக்குள்ள ஒரு பலமான எதிர்கட்சி இல்லைங்க, அது நிச்சயமா சொல்லலாம். இக்கலந்துரையாடலில் ரஞ்சித் மதுப பண்டார, ருவன் விஜயவர்தன, தலதா அத்துக்கோரல, நவீன் திசநாயக்க, அகில விராஜ் காரியபகம் மற்றும் சாக்கல ரெட்நாயக உள்ளிட்ட சிரேஷ்ட அரசியல் தலைகள், அந்த 5 தலையும் தான் கலந்து கொண்டாங்களாம். எதிர்வரும் அரசியல் நகர்வுகளை முன்னிட்டு இரு கட்சிகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதாக முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளின் ஒரு அங்கமாக இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றன. கிழிஞ்சது போ. முன்னாள் ஜனாதிபதி இந்த வேளையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டிக்கு விஜயம் செய்து மல்வெத்த மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களை வணங்கி அவர்களின் ஆசைகளை பெற்றார். இந்த விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மல்வெத்த பீடத்தின் மகாநாயக்கர் திப்பொட்டு வாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தார். பின்னர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரகபட ஸ்ரீ ஞானரெட்ட தேரரையும் சந்தித்தார். இந்த சந்திப்புகளின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து மகாநாயக்க தேரருடன் விக்ரமசிங்க கலந்துரையாக பேசிக்காங்க. என்னத்தை பேசிப்பாங்க? நாடு போற போக்குல நம்ம என்ன பண்ணலாம் சொல்லியிருப்பார். கலந்துரையாடலுக்கு பிறகு அரசியல் விஷயங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்க முயன்ற போது விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார், அவர்களின் கேள்விக்கு இனி தீவிர அரசியலில் நான் ஈடுபட போவதில்லை என்று பதிலளித்தாராம். சரிப்பா, நீ தீவிர அரசியலில் ஈடுபடலண்டா அந்த கட்சியை இந்த இருக்கிற 5 தலை வந்துச்சு, அந்த தலையில யாராவது உங்க மருமாங்கையில அது கொடுத்து போட்டு போங்களேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக இதுவும் ஒரு போலித்தனம் தான். இப்ப கட்சி தலைமையை விட்டு கொடுக்காம தான் இவ்வளவு கூத்தும் அடிக்குது. இன்னும் உனக்கு பாப்பா வயசானா, சின்ன வயசா, நான் காடு வாங்குது வீடு போன்னு சொல்லக்குள்ள அதை கொடுத்து விட்டு போகாம சுத்திருந்து வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒண்ணு மக்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க.
சஜித்தோ ரணிலோ கூட்டு சேர்ந்து மலை உச்சியில ஏறி கும்மாளம் அடித்தாலும் ஆட்சிக்கு ஒன்றும் பண்ணல. சரிதானே? பலமான ஆட்சி பலகீனமானவர்கள். மீண்டும் மீண்டும் நாம தொடர்ச்சியாக மக்கள் மறந்துறாங்க. பலமான ஆட்சி பலகீனமானவர்களை தொடர்ந்து நாம சொல்லிக் கொண்டிருக்கோம்ல. எதிர்வருகின்ற ஆட்சி என்பது ஒரு தொங்கு பாலம் அமையும். அப்ப இந்த தொங்கு பாலம் அமைந்தால் இப்ப இது கேட்பீங்கள, சரி உங்ககிட்ட 150 எம்பி இருக்குல்ல, மிச்சம் யாருக்கு போகும்? அந்த இப்ப சஜித்துக்கு இதுவரையும் எதுவுமே அதே அந்த 32% தாண்டலங்க. அங்க ஒன்று சிரிக்குதே, இந்த பேபிக்கு தான் போய் சேரும். அது இப்ப பேபி கையில 10 லட்சம் வாக்கு கையில் இருக்குல்ல, ஒரு தேர்தல் வருமானால் அது 20-30 லட்சமா மாறலாம். இதுதான் இந்த உள்ள கணிப்பீடுல இருக்கலாம். அப்ப ஆக நாமல்ல பக்கம் தான் அதாவது அதிகப்படியான செல்வாக்கு செலுத்தும் என்று சொல்லப்படும். ஒன்றுமே சும்மா இருக்கிறவன் தானே. சும்மா இருக்கும் ஒருவர் நிச்சயமாக இன்னும் ஒரு 2 மில்லியன் வாக்குகளை கைப்பற்றக்கூடிய நிலவரம் தெளிவாக இருக்கின்றது. ஆக ஆட்சிக்கு எதிராக ரணிலோ அல்லது இந்த பல பேக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டத்தாலே ஒன்றும் ஆக போறல. ஆக ஏதாவது அறிக்கைகளை விட்டுக்கலாம், மல்வத்தை பீடாத எதில் போய் சந்திக்கலாம், என்னமாலும் பண்ணிக்கலாம், ஒன்று நடக்க போறல. சும்மா பொழுது போகணும் இல்லை, நானும் இருக்கிறேன் வடிவேல் மாதிரி காட்டிக்கொள்ளணும் இல்லை, அங்கிட்டு போயிட்டு முறையிடுறான். இப்ப என்னென்னால் ஒரு அழுத்தம் எதிர்பார்க்கிறான் என்றால் மல்வத்த பீடாதிபதிகள் மூலமாக ஏதாவது செய்யலாமான்னு அடுத்த நகர்வு பாக்குறாங்க. அவங்களும் சொல்றாங்க இந்த ஆட்சி அவ்வளவு திருப்தி இல்லைன்னு சொல்லி. ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, மஞ்ச அணியை இந்த ஆட்சி பெரிதாக மைண்ட் பண்ணதில்லை. இதுதான் அங்க உள்ள பிரச்சனை. நாம ஆரம்பத்திலும் சொல்லி வரோம் இல்ல, இந்த ஆட்சிக்காரங்க இந்த மஞ்சக்காரங்களை கிட்ட இருக்கிறாங்கல்ல, இதை நீங்க பாத்துக்கொள்ளுங்க இல்ல, மஞ்சக்காரங்களை நெருங்கல. அதனால இவங்களுக்கு வயிறு எரியுது. யாருக்கு? மஞ்ச அணிக்கு. எனவே இந்த ஆட்சிக்கு எதிராக இவர்கள் எது செஞ்சாலும் ஒன்றும் நடப்பதற்கான வாய்ப்பில்லை. ரணில் பையா அணியும் பலபேகையா அணியும் மீண்டும் மீண்டும் சந்திப்பு நடத்த போறாங்க. நீங்க என்ன சந்திச்சு ஒன்றும் நடக்க போறல. ஆக அதுதான் அவங்க செய்த நகர்வு என்னென்றால் பிரதம மந்திரியை கலட்ட பார்த்தாங்க. இந்த பிரதமர் மந்திரி ஊடாக, அதாவது ஹரணி அம்மா மூலமாக ஒரு 50-55 எம்பியை ரிமூவ் பண்ணதுக்கு மிகப்பெரிய நகர்வு நடைபெற்றது. ஸ்டில் இருக்காது. அந்த வகையில பார்த்தாங்க அது சாத்தியப்பட. அதுக்குரிய காரணம் என்னவென்றால் லோக்கையா தான், டில்வின் சில்வா அதுக்கு விடுறாள். என்றால் அவருக்கு தான் பிரைம் மினிஸ்டரை அவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. அவர் அதை விரும்பல, தொடர்ந்து அவர் இருப்பாங்கன்னு அதுக்கு காப்பாற்றிட்டார். அந்த வந்த புகைச்சலுக்கு அவர் அழகான ஒரு ஆப்பை அடித்து போட்டு அதுக்கு பிறகு இல்லை, இனி வேறு பார்க்கலாம். நாங்க இன்னும் மீண்டும் பதிவு செய்கிறோம். பிரதமர் மந்திரிகள் ஆட்சியை கை வைக்கப்படுமானால் ஆட்சிக்கு ஒரு ஆபத்து சூடும். எனவே ரணில் சஜித் சேர்ந்து ஆட்சிக்கு ஒன்றும் நடக்க போவதில்லை. அவங்க கூடி கலைய வேண்டியதான், ஒன்றும் நடக்காது. ஆம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.